தமிழ்நாட்டில் கோயில் முன்பு அல்லது பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மதுபோதையில் அட்டூழியம் செய்து பொதுமக்களை தாக்கி அநாகரீகமாக பேசி வாகன போக்குவரத்துக்கு இடையூறு செய்து சிறு வியாபாரிகளை பாதிப்பவர்களுக்கு இந்திய சட்டத்தில் மிகவும் கடுமையான தண்டனைகள் உள்ளன என்று ஒரு மூத்த வழக்கறிஞர் பொதுமக்களுக்கு விளக்குவது போல பொதுமக்கள் கவனத்திற்கு கோயில் என்பது மத நம்பிக்கையின் மையம். அங்கு மதுபோதையில் வந்து அராஜகம் செய்வது சாதாரண தவறு அல்ல, அது பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்குள் வரும் கடுமையான சட்டமீறல். இத்தகைய சம்பவங்களில் பொதுவாக பதிவு செய்யப்படக்கூடிய முக்கிய சட்டப்பிரிவுகள்: 1. பொதுமக்களை தாக்குதல், காயப்படுத்துதல். பாரதிய நியாய சன்ஹிதா BNS பிரிவு 115 ஒருவரை அடித்து காயப்படுத்தினால் அதிகபட்சம் 1 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 10,000 ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் வழங்கப்படலாம். கூட்டமாக தாக்குதல் நடந்தால் மேலும் கடுமையான பிரிவுகள் சேர்க்கப்படும். 2. பெண்களை அவமதிக்கும் வகையில் அநாகரீகமாக பேசுதல். BNS பிரிவு 79 பெண்களை அவமதிக்கும் வார்த்தைகள், ஆபாச பேச்சு, கேவலமாக திட்டுதல் போன்றவை 3 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம். 3. பொதுவிடத்தில் ஆபாசமாக நடந்து கொள்வது. BNS பிரிவு 296 பொதுமக்கள் முன்னிலையில் அநாகரீக வார்த்தைகள், ஆபாச நடத்தை 3 மாதங்கள் வரை சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும். 4. மிரட்டல் விடுத்தல். BNS பிரிவு 351 கொன்று விடுவேன், கடை உடைத்து விடுவேன் போன்ற மிரட்டல்கள் 2 ஆண்டுகள் வரை சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும். கடுமையான உயிர் அச்சுறுத்தல் இருந்தால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கலாம். 5. பொதுமக்களுக்கு இடையூறு, போக்குவரத்து பாதிப்பு. BNS பிரிவு 270 சாலையை மறித்து வாகன ஓட்டிகளை சிரமப்படுத்துதல், பொதுமக்கள் அமைதியை குலைத்தல், அபராதம் மற்றும் காவல் நடவடிக்கை. 6. மத வழிபாட்டை இட அமைதியை குலைத்தல். BNS பிரிவு 298 கோயில் போன்ற மத இடங்களில் திட்டமிட்டு அமைதியை குலைத்தால் 1 ஆண்டு வரை சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும். 7. மதுபோதையில் பொதுவிடத்தில் ஒழுங்கு குலைத்தல். தமிழ்நாடு போலீஸ் சட்டம் மற்றும் பொது அமைதி சட்டங்களின் கீழ் காவல்துறையினர் உடனடி கைது செய்யலாம், அபராதம் விதிக்கலாம். மீண்டும் குற்றம் செய்தால் கடுமையான வழக்குகள் சேர்க்கப்படும். பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை: மதுபோதையில் இருந்தேன் என்பது சட்டத்தில் தப்பிக்கும் காரணம் அல்ல. மாறாக, பொதுமக்கள் அதிகம் கூடும் கோயில் பகுதிகளில் இப்படிப்பட்ட செயல்கள் நடந்தால் நீதிமன்றங்கள் மிகவும் கடுமையாக அணுகும். ஒரு நபரின் சில நிமிட அட்டூழியம், நிர்பந்தமில்லா கைது, குற்றப்பதிவு, நீதிமன்ற வழக்கு, சிறை தண்டனை, வேலை மற்றும் சமூக மரியாதை இழப்பு என வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு மூத்த வழக்கறிஞரின் இறுதி எச்சரிக்கை: கோயில் முன்பு குடிபோதையில் அராஜகம் செய்வது வீரத்தனம் அல்ல, அது நேராக சிறைக்கு கொண்டு செல்லக்கூடிய குற்றம். சட்டம் அமைதியாக வழிபட வரும் மக்களை பாதுகாக்கிறது, அமைதியை குலைப்பவர்களை அல்ல.